வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் 2வது மாதத்தை எட்டியது. சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். வரும் 29ஆம் தேதி மத்திய அரசுடன் 6வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த தயார். டெல்லியில் போராடும் விவசாயிகள் சங்கத்தினர் அறிவிப்பு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி விலகியது. விவசாயிகளுக்கு எதிரான யாருடனும் கைகோர்க்க மாட்டோம் என அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது தமிழக அரசு. மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்களுக்கு பெருந்தொற்று நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். அதிமுக சட்டமன்ற தேர்தல் பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று தொடக்கம். OPS, EPS ஒரே மேடையில் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரம். கிராம சபை கூட்டம் நடத்திய திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். கிராம சபை கூட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகுவதால் அதிமுக அரசு பதறுவதாக விமர்சனம். கேரளாவில் புதுவகை பெருந்தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தகவல். இங்கிலாந்தின் புதிய வகை பெருந்தொற்றுடன் ஒத்துப்போகவில்லை என விளக்கம். தமிழகத்தில் மேலும் 1019 பேருக்கு பெருந்தொற்று. மொத்த பாதிப்பு 8,13,000 அதிகரிப்பு. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,92,000 உயர்வு. தமிழகத்தில் புதிய வகை பெருந்தொற்று பாதிப்பு ஏற்படாமல் இருக்க உஷாராக இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தல். பெருந்தொற்றால் பள்ளிகள் செயல்படாததால் 0 கல்வியாண்டாக அறிவிக்கப்படுமா? முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று உரை. பெருந்தொற்று தடுப்பூசி, வேளாண் சட்டங்கள் குறித்து பேசுவார் என எதிர்பார்ப்பு. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவிக்கு 25 லட்சம் லஞ்சம் கேட்டதாக புகார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீது நீதிமன்றத்தில் வழக்கு. குடியரசு தின விழா மற்றும் ராணுவ தினத்திற்காக ராணுவ வீரர்கள் டெல்லி வரவழைப்பு. 2500 ராணுவ வீரர்களில் 150 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு. CBSE தேர்வுக்கான அட்டவணை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் தகவல். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு யார் காரணம்? பிரதமர் மோடி விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் நாராயணசாமி சவால். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளது. டிஸ்சார்ஜ் செய்வது தொடர்பாக இன்று முடிவெடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். உலகம் முழுவதும் 8,07,00,000 பேர் பெருந்தொற்றால் பாதிப்பு. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 5,69,00,000 நெருங்கியது. 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 195 ரன்களுக்கு சுருண்டது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நிதான ஆட்டம். வணக்கம் நேயர்களே, சத்தியம் டிவி மற்றும் சத்யா வழங்கும் சொல்லு வெல்லு நடப்பு செய்திகளுக்கான வினாடி வினா போட்டிக்கான வெற்றியாளர்களை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. போட்டி தொடங்கின 7 நாட்களாகவே நாங்க எதிர்பார்த்ததை விட உங்ககிட்ட இருந்து அதிகமான வரவேற்பு இருந்துச்சு. நிச்சயமாகவே சாலமன், நம்ம எதிர்பார்த்ததை விடவே நேயர்கள் கிட்ட இருந்து பெரும் வரவேற்பு இருந்துச்சு. ராஜி, நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? 7 நாளும் சரியான பதில சொல்றவங்களுக்கு பரிசு தருவோம்னு சொன்னோம். ஆனா இனிமே நம்ம நேயர்களுக்கு தினமும் வெற்றியாளர்கள் அறிவிச்சு தினமும் அவர்களுக்கான பரிசை அள்ளி தரப்போறோம். சரி சாலமன், கடந்த 7 நாட்களோட வெற்றியாளர்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல் நாள் வெற்றியாளர் பதிவு எண் 1124 திருத்தணியிலிருந்து ஸ்ரீமதி. இரண்டாம் நாள் வெற்றியாளர் பதிவு எண் 48 சென்னையிலிருந்து ரிஷிமியா ஷிஃபானா. மூன்றாம் நாள் வெற்றியாளர்
பதிவு எண் 3111. ஓசூரிலிருந்து மதுமிதா. 4ஆம் நாள் வெற்றியாளர் பதிவு எண் 8203. திருநெல்வேலியிலிருந்து யாக்கோப். 5ஆம் நாள் வெற்றியாளர் பதிவு எண் 15299. நாகர்கோவிலிருந்து ஜாம்லின் சாம். 6வது நாள் வெற்றியாளர் பதிவு எண் 389. தூத்துக்குடியிலிருந்து ஸ்வீட்டி. 7ஆம் நாள் வெற்றியாளர் பதிவு எண் 20570. திருநெல்வேலியிலிருந்து மாரியப்பன். வெற்றியாளருக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் உங்கள் வீடு தேடி வரும். அடுத்த வெற்றியாளராக நீங்கள் இருக்க விருப்பமா? காலை தலைப்புச் செய்திகளிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில சொல்லுங்க. பரிசு வெல்லுங்க.